ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா ஆனா செபாஸ்டியன்ன்ற 26 வயசு பொண்ணு கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்துட்டாங்க. அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனில இருக்கிற ஒர்க் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் அவங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வெறும் 4 மாசம் தான் ஆச்சு. அப்ப திங்க் பண்ணி பாருங்க, அந்த 4 மாசத்துல அவங்க எவ்வளவு பிரஷரை ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு. ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால உயிர் போனது ஆனாக்கு மட்டும் இல்ல, அவங்கள மாதிரி எத்தனையோ பேரு ஒர்க் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்னால இறந்து போறாங்க. ஒரு சில கம்பெனில எல்லாம் இதுதான் ஒர்க் கல்ச்சருமே. அண்ட் ஓவர் ஒர்க் பண்ண சொல்லி அவங்க கொடுக்குற பிரஷர் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குது. சதா ஃபாத்திமா அப்படின்ற ஒரு பெண்மணியும் இதே மாதிரி தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது சேர்ல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா அதுக்காக கஷ்டப்படுறவங்க கிடையாது. எவ்வளவு கஷ்டமான ஒர்க்கா இருந்தாலும் அதை செய்ய ரெடியா இருக்கிறவங்க தான். அதே மாதிரி இந்தியால ஓவர் டைம் பண்ணணும்ன்றது ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. இப்படி ஓவர் டைம் ஒர்க் பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும். அண்ட் அதை வச்சு நம்ம லைஃப்ல இன்னும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்களேன், எக்ஸ்ட்ராவா வர அந்த கொஞ்சம் காசுக்காக நம்ம ஓவர் ஒர்க் பண்ணணுமா? எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணி நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கணுமா? ஆஃப்டர் ஆல், ஹெல்த் இஸ் வெல்த்னு சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ராவா வர கொஞ்சம் அமௌண்ட் எங்க லைஃப கொஞ்சம் ஈஸி ஆக்குதே. அப்படி ஒர்க் பண்ணலனா அந்த எக்ஸ்ட்ரா மணிக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு தானே திங்க் பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொஞ்சம் காசை சம்பாதிக்க ஏன் அவ்வளவு எஃபர்ட் போடணும்? அதுக்கு பதிலா ஒரு பாசிவ் இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணா கம்மி எஃபர்ட்லயே அதிகமான பணத்தை ஏர்ன் பண்ணலாம்ல. ஒரு நிமிஷம், பாசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் எஃபர்ட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்றது தான் பாசிவ் இன்கம். நீங்க லைஃப கம்ஃபர்டபுளா லிவ் பண்ணணும்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் இது நம்ம தப்பான வழியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். லைக் ஈவினிங் டைம்ல ஒரு செகண்ட் ஜாப் பண்றது, இல்ல ஃபுட் டெலிவரி, செக்யூரிட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப இதெல்லாம் பண்றது தப்பா? தப்பு ஒன்னும் இல்லதான். பட் நீங்க ஆல்ரெடி உங்க மெயின் ஜாப் போயிட்டு ஈவினிங் டயர்டா தான் இருப்பீங்க. அதுக்கப்புறமா டெலிவரி ஒர்க்னு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். அண்ட் இதனால உங்க ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படலாம். பாசிவ் இன்கமோட ஒரு மெயின் கோலே லெஸ் எஃபர்ட்ல ஓரளவுக்கு நல்ல மணியை ஏர்ன் பண்றதுதான். அண்ட் அப்படி இருக்கக்கூடிய 5 பாசிவ் இன்கம் ஐடியாஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம். ஐடியா 1, thrift selling. ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி, மும்பை சைட்ல எல்லாம் போனீங்கன்னா thrift selling-ன்றது ரொம்ப ரொம்ப பாப்புலரான விஷயம். சரோஜினி மார்க்கெட், ஹில் ரோடு, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் போனா பிராண்டட் ட்ரெஸ் கூட ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். பட் அவங்களால எப்படி இவ்வளவு கம்மி ரேட்ல செல் பண்ண முடியுது? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் thrift selling. வெளிநாட்டுல இருக்கிற பீப்புள் எல்லாம் யூஸ் பண்ற பிராண்டட் க்ளோத்ஸை அவங்க தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி அதை கலெக்ட் பண்ணி இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஊர் செல்லர்ஸ் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதை லைட்டா கிளீன் பண்ணி ரீசெல் பண்ணிடுவாங்க. சோ கஸ்டமர்ஸ்க்கும் ஓரளவுக்கு குவாலிட்டியான பிராண்டட் கிளாத்ஸ் சீப்பாவுமே கிடைச்சிருது. செல்லர்ஸ்க்கும் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. பட் இதெல்லாம் யாரு வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்தியாவோட thrift selling மார்க்கெட்டோட வேல்யூ $2 billion விட அதிகம்னு சொல்றாங்க. பட் டெல்லி, மும்பை மாதிரி நம்ம ஊர்ல இது இன்னும் பாப்புலர் ஆகல. ஒரு சிலர் செல்லர்ஸ் மட்டும் தான் இதை இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா இந்த கிளாத்ஸை ஹோல்சேல்ல வாங்கி இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதுல உங்க ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணீங்கன்னா உங்களாலையும் ஒரு டீசென்டான இன்கமா ஏர்ன் பண்ண முடியும். பட் இது ஒரு பெரிய ப்ராசஸும் கூட. நீங்க ஒரு டீலரை பிடிக்கணும், ப்ராடக்ட்ஸை வாங்கணும், அதோட குவாலிட்டியை செக் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி, இது எல்லாத்தையுமே பாத்துக்கணும். என்ன ப்ரோ சொல்றீங்க, பாசிவ் இன்கம்னா கம்மி எஃபர்ட்ல பண்றதுன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஃப்ரெண்ட்ஸ், பாசிவ் இன்கம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நீங்க அதிகமான எஃபர்ட் தான் போட்டாகணும். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் நீங்க செட் பண்ணிட்டா அது நீங்க ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஆர் உங்களுக்கு சேல்ஸ் நிறைய வந்தா நீங்க இதையே ஒரு ஃபுல் டைம் ஜாபா கூட கன்வெர்ட் பண்ணி இன்னொருத்தர் ஹையர் பண்ணி கூட உங்க பிசினஸ் ரன் பண்ணலாம். பாசிவ் இன்கம் ஐடியா 2, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால மட்டும் 2 to 3 crores ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆல்ரெடி கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும் அது எல்லாமே நல்லா ரீச் ஆகிறது இல்ல. இங்கதான் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஒருத்தரோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த பிளேஸ்ல நீங்க இருக்கலாம். அவங்க கண்டென்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதை எப்படி ப்ரோமோட் பண்றது, அவங்களுக்கு எப்படி பெரிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து பிராண்ட் டீல்ஸ் வாங்கி தர்றது, இது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு பே பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைன்ல நிப்பாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மார்க்கெட்டிங்கை பத்தி கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியை கிரியேட் பண்றதுதான். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு லேப்டாப் அண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தா போதும். பாசிவ் இன்கம் ஐடியா 3, கண்டென்ட் கிரியேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல 20 கோடிக்கும் அதிகமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்கள நிறைய பேர் மந்த்லி 6 figures ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 1 லட்சத்துக்கும் மேல. இதுக்குன்னு நீங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு போன் இருந்தா போதும், நீங்களும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடலாம். அண்ட் உங்க ஃப்ரீ டைம்ல ரெகுலரா கண்டென்ட் போஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபாலோவிங் நீங்க உருவாக்கிட்டா thousandsல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், lakhsல கூட ஏர்ன் பண்ணலாம். போனஸ் ஐடியா 1, சர்வேஸ். இது ஒரு சிம்பிளான ஐடியா. நிறைய கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை பத்தி சர்வே எடுக்க ஆசைப்படுவாங்க. அண்ட் இதை பண்றதுக்குன்னு ஒரு சில சர்வே வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணா
பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும் அண்ட் அதை நீங்க கேஷாவோ இல்ல கிஃப்ட் கார்ட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு நீங்க பெரிய அளவுல எல்லாம் earn பண்ண முடியாது. நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போதோ இல்ல டிவி பார்க்கும் போதோ இல்ல சும்மா இருக்கிற டைம்லயும் இதை பண்ணிக்கிட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின்டெக் ரிவார்ட்ஸ், மை பாயிண்ட்ஸ், சர்வே ஜங்கி இப்படி பல வெப்சைட்ஸ் இதுக்காகவே இருக்கு. அண்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பாசிவ் இன்கம் ஐடியா 4 வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், பிபிஓனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளிநாட்டுல செய்ய வேண்டிய ஒரு வேலையை நம்ம ஊருக்கு அவுட் சோர்ஸ் பண்றது தான் பிபிஓ. இந்தியால இருக்க பெரிய ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட்லி இதை தான் பண்றாங்க. இப்போ நீங்களும் உங்க வீட்ல இருந்தே இதே மாதிரி பண்ணலாம். பட் எப்படி? அதுதான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். கால்ஸ் மேனேஜ் பண்றதுக்கு, மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு, இப்படி எல்லா டாஸ்கையும் அவங்க பார்த்துப்பாங்க. இது உங்க வீட்ல இருந்தே பண்றதுக்கு பேர் தான் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். ஏன் இதையே நீங்க ஃபுல் டைம் ஜாபா கூட பண்ணலாம். பாசிவ் இன்கம் ஐடியா 5 கிராஃபிக் டிசைனர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா பிசினஸுமே ஆன்லைன் மயமாயிடுச்சு. அப்படி ஆகலனாலும் நிறைய ஆன்லைன் மாறிக்கிட்டு இருக்கு. ஆன்லைன்ல உங்க பிசினஸ் ரன் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா இமேஜஸ், போஸ்டர்ஸ், வீடியோஸ் இப்படி எல்லாமே தேவைப்படும். சோ மோஸ்ட்லி பிசினஸ் ஓனர்ஸ்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது. இதை பண்ண தெரிஞ்ச ஆளை தான் தேடிக்கிட்டும் இருக்காங்க. உங்களுக்கு டிசைனிங் பண்ண தெரிஞ்சா இது மூலமா நல்லாவே earn பண்ணலாம். நீங்க ஒரு என்ட்ரி லெவல் டிசைனரா இருந்தா கூட இது மூலமா 10 to 15,000 rupees per month earn பண்ணிட முடியும். சோ வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஒரு கோல்ட் மைன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா பாசிவ் இன்கம் என்ன, ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். போனஸ் ஐடியா 2 கன்சல்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ல அதிகமான எக்ஸ்பர்டீஸ் இல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கன்சல்டன்டா ஆயிடலாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரெகுலரா டாக்ஸ் பே பண்ணிட்டு வந்தான். சோ டாக்ஸை பத்தி அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவன் பல பேருக்கு டாக்ஸை எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தான். அண்ட் இதுக்காக நிறைய பேர் அவனுக்கு பே பண்ணவும் ரெடியா இருந்தாங்க. எந்த ஃபீல்ட எடுத்துக்கிட்டாலும் பீப்புளுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. அண்ட் எந்த சாய்ஸை சூஸ் பண்றது, எந்த டெசிஷனை எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா தேவைப்படுறாங்க. உங்களால அதை பண்ண முடிஞ்சா நீங்களும் இதை யூஸ் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன பாசிவ் ஐடியாஸை யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை நீங்களே லேர்ன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் என்ன, நீங்க ஓவர் டைம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இதுல உங்க எஃபர்ட்ஸை அதிகமா போடுங்க. உங்க இன்கமையுமே சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.